நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் இசக்கிமுத்து குக்கர் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி தொகுதி முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் நெல்லைக்கு வருகை தந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சந்தித்த இசக்கிமுத்து பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தொகுதி முழுவதும் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து ஆதரவு திரட்டி வருவதாகவும், பல ஆண்டுகளாக வெளியூரை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் தெரிவித்தார். எனவே உள்ளூர் பகுதி மக்கள் தனக்கு வாய்ப்பளிப்பதாக உறுதியளித்து வருகின்றனர் எனவும், நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு, விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி ஏற்படுத்துதல், போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் முன்வைத்து வருவதாகவும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் செய்யப்படக்கூடிய திட்டங்கள் குறித்தும், தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வந்த பின்னர் செய்யக்கூடிய திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல் அரசு கலைக்கல்லூரி ஒன்றையும் பொதுமக்கள் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கேட்டுள்ளனர் எனவும், இரண்டையும் தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வந்த பின்னர் செய்து கொடுப்பதாகவும் உறுதியளித்தார். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியினுடைய பிரச்சாரம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. போகிற இடம்லாம் நல்ல அமோக வரவேற்பு இருக்குது. நிறைய திட்டங்களை நம்ம சொல்லியிருக்கோம். அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமையக்கூடிய ஆட்சி என்ன பண்ணும், எங்களுடைய அமமுக கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிற விவரங்களை நம்ம சொல்லிட்டு வரோம். அதே போல் ரொம்ப காலமாக நம்ம நாங்குநேரி தொகுதியில் வெளியூர் வேட்பாளர்களே வெற்றி பெற்று இருந்ததுனால, தேவையான வசதிகள் செய்து கொடுக்காததுனால மக்கள் ரொம்ப கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் ஆதங்கமாகவும் பேசுகிறாங்க. ஒரு தடவை கூட தொகுதி பக்கம் வந்து எட்டி பார்த்து எந்த வேலையுமே செய்யலை, நீங்கள் நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட ரொம்ப அமோக வரவேற்பும் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது. நம்ம சைடு எல்லாமே நல்லா இருக்குது. எதிர்த்தரப்பு நிறைய இடங்களுக்கு போக முடியாமல் தவிக்கிறாங்க. முதல் தேவை குடிநீர், ரெண்டாவது தேவை விவசாயத்துக்கான பாசன வசதி. எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் வேலை வாய்ப்பு, அப்புறம் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. படிப்பகங்கள் வேணும்னு கேட்குறாங்க. அது மாதிரி நாங்குநேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு கல்லூரி எதுவுமே இல்லை. அரசு கல்லூரி இல்லை, எய்டட் இருக்குது. அரசு கல்லூரி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம கேட்டு அதை வாங்கி கொடுக்கணும். மருத்துவ சிகிச்சை நிறுவனம் அது முக்கியமான விஷயம். இப்போ நாங்குநேரிக்கு நாங்குநேரியை தலைமையிடமாக கொண்டு, அதாவது மாவட்ட தலைமை மருத்துவமனை அங்கே வரதா இருந்துச்சு. அதை நழுவ விட்டுட்டாரு நம்மளுடைய நடப்பு எம்எல்ஏ. அது மக்கள் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுபோல் ஒரு வசதி படைத்த ஒரு மருத்துவமனையை நாங்குநேரிக்கு நம்ம பெற்றுக் கொடுக்கணும். நாளைக்கு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் முன்னீர்பள்ளம், களக்காடு, திருக்குறுங்குடி, நாங்குநேரி, அப்புறம் மூளைக்கரைப்பட்டி, அப்புறம் சிவலத்தூர், இந்த இடங்களில் பிரச்சாரம் பண்ணுறாங்க.